குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இன்று வெள்ளிக்கிழமை இரவு 7:30 ஆரம்பமாகும் IPL கிரிக்கெட் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் என்ன கூறுகிறது என்பதை ஆராய்வோம். இன்று RCBயும் PBKS அணிகளும் 34வது ஆட்டமாக இன்று மோதுகின்றன. இன்றைய கிரகநிலைகள் மூல நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்கு. செவ்வாய் பகவான் பூசம் 1த்திலையும் புதன் பகவான் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்திலே பயணம் செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இரண்டு அணிகளின் ஆட்ட நிலவரங்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம். அதாவது RCB பொறுத்தவரையில் சால்ட், எஸ் சிங், படிதர், படிக்கல், பாண்டியா, ஹுட், ஏ சிங் இவர்கள் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. PBKS அணி பொறுத்தவரையில் ஐயர், ஸ்டோனிஸ், இங்கில்ஸ், பி சிங், பி ஆர்யா, மேக்ஸ்வெல், பார்லெட் இவர்கள் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் கேப்டன்களின் ஜாதகங்களை ஆராயும் போது படிதரின் ஜாதகத்தையும் எஸ் ஐயரின் ஜாதகத்தையும் ஆராயும் போது அன்றைய டாஸ் வின் பண்ணக்கூடிய நேரத்திற்கான நேர நிலைமைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது எஸ் ஐயர் 50% டாஸ் வின் பண்ணுபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போது அவர் என்ன பேட்டிங் தேர்ந்தெடுக்கிறாரா அல்லது போலிங்கை தேர்ந்தெடுக்கிறாரா என்பதே அவர் நிலைமையை பொறுத்து அமையும். ஜோதிட ரீதியான கருத்துக்கள் என்ன கூறுகிறது என்று பார்த்தோமேயானால் முதலில் போலிங் செய்யக்கூடிய அணி வெற்றி பெறும் அப்படின்னு ஜோதிட நிலைமைகள் கூறுகிறது. நேர காலங்களை பார்க்கும்போது முதலில் வரக்கூடிய பேட்டிங் நேரத்திற்கான ஆய்வுகள் என்னென்னா 18 நிமிஷம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நேர காலங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சரியில்லாததால் இருக்குது, சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னும்போது 1 மணி நேரம் சிறப்பான காலமாக உள்ளதால் அப்போ என்ன ஆகும், ரன்னுங்க அதிகமாக போகும், சிறந்த ஆட்டத்தை இவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யார் செகண்ட் இன்னிங்ஸில் ஆடுறவங்க யாராக இருக்கட்டும். அப்போது PBKS முதலில் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தால் RCB வெற்றி பெறும். RCB முதலில் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தால் PBKS அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேர காலங்களை பார்க்கும்போது ஜோதிட நிலைமைகள் இப்படி கூறுகிறது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 18 நிமிஷமும் செகண்ட் இன்னிங்ஸில் 1 மணி நேரமும் சிறப்பான காலமாக இருப்பதால் அதற்கு ஏற்றது போல ட்ரீம் 11 ஆட்டம் போடுறவங்க வீரர்களை போடுகிறவங்க என்ன செய்யணும், அந்த நேரத்தை யார் களத்தில் இறங்குவார்கள் என்று ஆராய்ந்து அப்படி தான் போடணும். ஏன்னா கிரிக்கெட் நாலேஜ் இருக்கிறவங்க போடுவாங்க, மேட்ச் ஆடுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நாம் சொல்லக்கூடாது, சொன்னால் என்ன ஆகுனா ஒரே சீரான நிலைமையில் வீரர்களை இறக்க மாட்டாங்க, மாற்றி மாற்றி இறக்குவாங்க, அது சிக்கலை போகும். உங்களுடைய சுய முயற்சியால் டீம் போட்டு ஜெயிக்கலாம், அது வாழ்த்துக்கள். இந்த நிலைமை ஜோதிட ஆய்வுகள் கூறுகிறது அப்படின்னு சொல்லலாம்.